ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு டேட்டா ஃப்ரேமில் உள்ள டேட்டாவை ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் டேட்டா ஃப்ரேம் ப்ராசஸ் பண்ணோம். இதே டேட்டாவை வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்து டேட்டா ஃப்ரேமை எப்படி ப்ராசஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொடுத்துருக்க டேட்டாவில் டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு காலம் இருக்குது பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ஐடி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வேலை பார்க்குறாங்க. இதில் நம்ம ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், ஐடி எம்ப்ளாயின்னு. இதில் டிஎஃப்னு இருக்குது. டிஎஃப்னா டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுங்கிற காலமில் இருந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா அவங்கள மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு அதுக்கிட்ட நம்ம சொல்கிறோம். எதுக்கிட்ட சொல்கிறோம்? மிஷின்கிட்ட சொல்கிறோம். அப்போ அது என்ன பண்ணோன்னா டிஎஃப்னா என்ன? டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே டேட்டா ஃப்ரேமை என்ன பண்ணோம்? முதல்ல அது சர்ச் பண்ணோம். டேட்டா ஃப்ரேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோன்னா ஹெச்ஆர்னு கொடுத்துருக்கோம். அந்த ஹெச்ஆரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கும். ஹெச்ஆருங்கிறது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்கும். அப்போ அதில் எத்தனை ஹெச்ஆர் இருக்கோ அதில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்க டீட்டெயில் ஃபுல்லாகவே அது என்ன பண்ணிடும்? அவுட்புட்டாக கொடுத்துரும். இனி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களா இவங்களோட சேல்ரி ஆவரேஜ் சேல்ரி எவ்வளோ வாங்குறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அப்படி அதை பார்க்குறதுக்கு ஆவரேஜ் சேல்ரின்னு ஒரு நேம் கொடுக்குறோம். அதில் டிஎஃப் டாட் குரூப் ஐன்னு ஒரு ஃபங்க்ஷன் போடுறோம். இது எதுக்குன்னா இந்த டிஎஃப் இருக்குல்ல, டிஎஃப்னா என்ன? டேட்டா ஃப்ரேம். இந்த குரூப் ஐக்குள்ளே என்ன கொடுப்போம்னா டிபார்ட்மெண்ட்டை கொடுப்போம். அப்போ அது என்ன பண்ணோன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத பிரிக்கும். அது எப்படி பிரிக்கும்னா தனித்தனியாக ஃபினான்ஸில் 2 இருக்குது, ஹெச்ஆரில் 3 இருக்குது, அந்த மாதிரி பிரிக்காது. மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது? மொத்தமே இதில் 3 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. அதை என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கும். இதில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் ஆவரேஜாக சேல்ரி வாங்குறத பார்க்குறதுக்கு நம்ம மீன்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அது கொடுத்தா தான் என்ன ஆகும்னா அது அதை பார்த்து சொல்லும். அது எப்படி கொடுக்கணுன்னா டிபார்ட்மெண்ட்டு டிஎஃப் டாட் குரூப் ஐ டிபார்ட்மெண்ட் கொடுத்தாச்சு. இனி சேல்ரி சேலரி டாட் மீன்ஸ்னு கொடுத்து டாட் ரீசெட் இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டா என்ன பண்ணோன்னா அது அந்த ஒவ்வொரு இண்டெக்ஸ்லேயும் பார்த்து ஆவரேஜாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அதை பிரிண்ட் பண்ணும். டேட்டா ஃப்ரேமுக்கு நம்ம யூஸ் பண்ண எல்லா ஃபங்க்ஷனையுமே திரும்ப நீங்கள் போட்டு பாருங்கள். அது எப்படி போட்டு பார்க்கணுன்னா இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இதில் பார்த்தோம். இதை சேல்ரிக்கு பார்க்கலாம், இல்லைனா ஜாயினிங் டேட்டுக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த டேட்டில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க, இந்த சேல்ரி யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு இதை நீங்கள் மாற்றி போட்டு பார்க்கணும். நீங்களே போட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு டேட்டா ஃப்ரேமை எப்படி சிஎஸ்வி ஃபைலாக மாற்றலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு டிஎஃப் டாட் டு சிஎஸ்வின்னு போட்டு அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்து இண்டெக்ஸ் வேணும்னா விட்டுடலாம், இல்லைனா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ ஒரு சிஎஸ்வி ஃபைல் ரெடி ஆகிட்டு இதை எக்ஸல் சீட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக நல்லா தெரியும். டேட்டா ஃப்ரேம் ப்ராசஸிங்லாம் பார்த்தாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பேண்டா சீரீஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு நோட்ஸ் எடுத்து இதை சிஸ்டமில் போட்டு பாருங்கள். திரும்ப மாற்றி போட்டு பாருங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.